ராமநாதபுரம் முதல் கன்னியாகுமரி வரை ஆழ்கடல் பகுதிகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கு மத்திய எரிசக்தி இயக்குநரகம் டெண்டர் கோரியுள்ளது. இதற்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மத்திய எரிசக்தி இயக்குநரகம் சார்பாக எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான திறந்தவெளி அனுமதி அடிப்படையில் 10வது சுற்று ஏலம் விடப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டின் ஆழ்கடல் பகுதி உட்பட நாடு முழுவதும் 25 வட்டாரங்களில் 1,91,986 சதுர கிலோமீட்டர் ஏலம் விடப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்கி கன்னியாகுமரி வரை உள்ள கடல் பகுதியில் சுமார் 9,990 சதுர அடி பரப்பில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க ஏலம் விடப்பட்டுள்ளது. எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க விரும்பும் சர்வதேச நிறுவனங்கள் வரும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் விருப்பமான இடங்களுக்கு விண்ணப்பிக்க அழைப்பாணையும் விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு ஆழ்கடல் பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஏல அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருப்பதற்கு பூ உலகின் நண்பர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கடல் வளத்திற்கும் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் இத்திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதேபோன்று ஆழ்கடல் பகுதிகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதால் மீன்வளம் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் சேதுராமன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டின் ஆழ்கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஏல அறிவிப்பை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்புகள் ஏற்படும் என்று ராமதாஸ் எச்சரித்துள்ளார். கடல் வளம் பாதிப்பு, மீனவர்களின் வாழ்வாதாரம் பறிபோதல் உட்பட பல்வேறு ஆபத்துகள் நிறைந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கான ஏல அறிவிப்பை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.